பக்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வெற்றி மேல் வெற்றி வேணும். நான் எடுத்த காரியம் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா, அந்த வெற்றி பெற என்ன பண்ணலாம்? இப்போ வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. வேல், வேல் அப்படின்னாலே வெற்றி. அதாவது வெல் அப்படிங்கிற சொல் தான் மருவி வேல் அப்படின்னு மாறிடுச்சு. அப்ப இந்த வேல்னால வெற்றி எப்படி நமக்கு கிடைக்கும்? அப்படின்னா, இதுக்கு வந்து நமக்கு திருச்செந்தூர் போவோம். இப்போ நான் வந்து ஒரு காரியம். இப்ப யாராவே இருந்தாலுமே, இப்போ ஒண்ணும் இல்ல. வீட்ல வந்து ஒரு ஆண் வேலைக்கு போறாரு. நான் வேலைக்கு போறேன். இல்லன்னா ஏதோ ஒரு காரியம் எடுக்க போறேன். அது வந்து வெற்றியா முடியணும். ஒரு பொண்ணு பார்க்கவே போறோம். இல்லன்னா மாப்பிள சமாச்சாரம். இல்லன்னா ஒரு வேலைக்கு போறோம். இல்லன்னா எக்ஸாம் எழுத போறேன். ஒரு இன்டர்வியூக்கு போறேன். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். அந்த விஷயம் நான் எடுத்த காரியம் தடையில்லாமல் வெற்றி பெற என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்ல வந்து இந்த வேல் வச்சு அத திருச்செந்தூர் கொண்டு போய் வச்சுட்டு வரணும். இது எப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். கரெக்ட்டா கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு அரிசி படி ஒண்ணு வாங்கிக்கங்க. சில்வர், எவர் சில்வர்ல ஒரு அரிசி படி. அந்த அரிசி படி வாங்கி, அந்த அரிசி படியில நெல் குவிச்சு வைக்கணும். அந்த நெல்ல ஃபுல்லா நிரப்பி, அத குவிச்சு வச்சுட்டு, அதுக்குள்ள ஒரு பித்தளை முருகர் வேல். அந்த பித்தளை முருகர் வேல் வந்து இந்த அரிசி படிய விட உயரமா இருக்கணும். அந்த மாரி முருகர் வேல் வாங்கி, இந்த அரிசி படியில நெல் போட்டு, அதுக்குள்ள இந்த வேல குத்தி, ஒரு செவ்வாய்க்கிழமை உங்க வீட்ல சாமி ரூம்ல இத வச்சுருங்க. இத வச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு நாள் பிளான் பண்ணி திருச்செந்தூர் போகணும். அந்த திருச்செந்தூர் போற வரைக்கும் இந்த அரிசி படியில நெல் போட்டு அந்த வேல் குத்தி வச்சிருக்கிறது அது வீட்லயே சாமி ரூம்ல இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். எப்ப நீங்க திருச்செந்தூர் போறீங்களோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து ஒரு கவருக்குள்ள போட்டு பேக்கப் பண்ணி நீங்க திருச்செந்தூருக்கு எடுத்துட்டு போயிரணும். திருச்செந்தூர் போயிட்டு அங்க கடல்ல குளிக்கணும். இப்ப திருச்செந்தூர்ன்னு ஏன் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னா, இப்ப திருச்செந்தூர் வந்து குருஸ்தலம். அது வந்து குரு வழிபட்ட ஸ்தலம். குரு பகவானே அந்த முருகப்பெருமானை வழிபட்டதால் அது குரு வழிபட்ட ஸ்தலம். நவக்கிரகங்கள் சிவபெருமானை வழிபட்டன. எக்ஸ்ட்ராவா குரு பகவான் மட்டும் சிவபெருமான் இல்லாம முருகப்பெருமானை சேர்ந்து இந்த திருச்செந்தூர்ல வழிபட்டார். அதனால இது குரு வழிபட்ட ஸ்தலம். அப்ப நமக்கு குருவருளும் கிடைக்கணும் அப்படின்னா, அதனாலதான் நான் இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த திருச்செந்தூர் சொல்றது. திருச்செந்தூர் ஒரு சம்ஹார ஸ்தலம், கடற்கரை ஸ்தலம், முருகர் ஸ்தலம், குரு ஸ்தலம், நவக்கிரகம் இல்லாத முருகன் கோயிலும் அது. இப்ப இப்ப ரீசெண்டா வந்து சனி பகவானை மட்டும் அங்க வச்சிருக்காங்க. பட் நவக்கிரகங்கள் இல்லாத முருகன் கோயில். இப்ப நவக்கிரகங்களின் தாக்கமே நமக்கு இருக்கக்கூடாது. எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னா, அந்த திருச்செந்தூர் ஆண்டவரை தான் நம்ம போய் கும்பிடணும். அதாவது அங்க வந்து ராகுகால யமகண்டமே கிடையாது. ஏன்னா நவக்கிரகம் இருந்தா தானே ராகுகால யமகண்டம் இருக்கும். அதனால அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஸ்தலம் அந்த திருச்செந்தூர். அப்போ அந்த திருச்செந்தூருக்கு போய் கடல்ல குளிக்கணும். அப்புறம் இரவு அங்க வந்து தங்கணும். அப்போ நீங்க கடல்ல குளிக்கணும். ஒரு நைட்டு ஃபுல்லா அந்த திருச்செந்தூர் அந்த ஸ்தலத்துல தங்கணும். அதுக்கப்புறமா நீங்க அந்த கோயிலுக்குள்ள போம்போது, நீங்க வெளியில இருந்து உள்ள போம்போது, இதே மாரி அந்த படிய எடுத்து வச்சு, அதுல நெல் போட்டு, அத வேல குத்தி, கையில வச்சு லைன்ல நின்னு அந்த சாமிய பார்க்கறக்கு போங்க. அந்த சண்முகரையும், திருச்செந்தில் ஆண்டவரையும் கும்பிடும்போது அது உங்க கையில இருக்கணும். அப்போ நீங்க என்ன காரியத்துக்காக நீங்க அத கும்பிடுறீங்களோ, அந்த காரியத்த வந்து அந்த முருகர்கிட்ட சொல்லிட்டு, இந்த வேல கையில வச்சுட்டே கும்பிட்டு வரணும். அத கும்பிட்டு வெளில வந்ததுக்கப்புறம், திரும்ப அத உங்க பேக்குள்ள போட்டு அத பேக்கப் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், இதே மாதிரி அந்த அரிசி படி எடுத்து, அந்த திரும்ப நெல்ல போட்டு, அதுக்குள்ள அந்த வேல குத்தி, வீட்ல சாமி ரூம்ல எங்க வச்சிருந்தீங்களோ, அங்கேயே அத திரும்ப வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன காரியம் நெனச்சீங்களோ, அந்த காரியத்த செய்ய ஆரம்பிங்க. அந்த காரியம் வெற்றியா முடிஞ்சிரும். அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம், சீக்கிரமாவே அந்த காரியம் முடிஞ்சிரும். அது வெற்றியா முடிஞ்சதுக்கப்புறம், திரும்ப நீங்க திருச்செந்தூர் போகணும். அந்த திருச்செந்தூர் போம்போது, இதே மாரி இந்த அரிசி படி, நெல்லு, இதே மாதிரி வேல். அத கொண்டு போயிரணும். அத கொண்டு போய் அந்த கோயிலுக்கு இத குடுத்துருங்க. உண்டியல்ல இத போட்டுருங்க. இல்லன்னா அர்ச்சகர்ட்ட குடுத்து, நீங்க வேண்டிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க. 2வது போய் நன்றி சொல்லும்போதும், இதே மாரி கடல்ல குளிக்கணும். இரவு தங்கணும். இது வந்து எடுத்த காரியம் வெற்றி அடைய ஒரு அற்புதமான வேல் பரிகாரம். திருச்செந்தூர்ல இத நீங்க போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்க எப்பேர்ப்பட்ட செய்ய முடியாத காரியத்த கூட சாதிச்சிடலாம். இப்போ நெறைய பேத்துக்கு வந்து கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னா, இப்ப வந்து வீட்ல வந்து பெண்கள் தீட்டாயிட்டாங்க. இல்லன்னா ஏதோ ஒரு டெத் ஆயிடுச்சு. அந்த மாரி வந்து
நான் வந்து ஒரு தவறான விஷயம். அதனால கோயிலுக்குள்ள போ முடியாது, சாமி கும்பிட முடியாது, இந்த வேல் வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னுலாம் உங்களுக்கு டவுட் வரும். பயமே படாதீங்க. ஏன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த படியில நெல்ல போட்டு இந்த வேல் குத்தி வைக்கிற நாள் சுத்தமா இருந்தா சரி. அதுக்கப்புறமா நீங்க டெய்லி அதுக்கு பூஜை ஒண்ணும் பண்ண போறதில்ல. சாமி ரூம்குள்ள எப்ப போறீங்களோ அப்ப சுத்தமா போங்க. மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கு டெய்லியும் தீப தூபம் காட்டணும் அப்படி இப்படின்லாம் ஒண்ணும் கண்டிஷன்ஸ் கிடையாது. திரும்ப எப்ப நீங்க திருச்செந்தூர் போறீங்களோ அப்ப சுத்தமா இருக்கணும். அப்ப எடுத்துட்டு போம்போது எந்த தீட்டும், எந்த தவறும் நடக்கக்கூடாது தானே தவிர, இடையில வீட்ல வந்து பெண்கள் தீட்டானாலும் சரி, ஏதோ ஒரு எழவுக்கு போறோம், ஏதோ ஒரு கருமாந்திரம், டெத்து அந்த மாரி எந்த விஷயம் நடந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அந்த சாமி ரூமுக்குள்ள போகும்போது சுத்தமா இருக்கணும். அடுத்து இந்த வேல் வந்து ஃபர்ஸ்ட்டு வைக்கிற நாள் சுத்தமா இருக்கணும். அடுத்து திருச்செந்தூருக்கு போற நாள் சுத்தமா இருக்கணும். அவ்வளவுதானே தவிர, மத்தபடி இதுல எந்த தடங்கலும் கிடையாது.